ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட்டு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். நேந்திரம் பழத்துல, அதாவது ஏத்த பழத்துல ஒரு ஸ்வீட்டு செய்ய போறோம். நம்ம பாரம்பரிய உணவான ஏத்த பழத்துல ஒரு ஸ்வீட் கேரமலைஸ் பனானா அப்படின்ட்டு நானே பேர் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டா தேங்காய் பாலெல்லாம் போட்டு பாலும் பழமும் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பாலும் பழமும் சேர்ந்த ஒரு கேரமலைஸ் பனானா ஸ்வீட்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ செஞ்சு சாப்பிட்றலாங்க. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்மளோட கேரமலைஸ் பனானா செஞ்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஏத்தப்பழம் ஸ்வீட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அதுக்காக 1 கிலோ ஏத்தப்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தோலை கட் பண்ணிட்டு எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கிறாதீங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ நம்ம இதை நறுக்கி வச்சுட்டோம். இப்போ இப்படி ஒரு பேனில் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் பால் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிடலாம். நான் அரை முறி தேங்காய் எடுத்து அதில் அரைச்சி இந்த பால் இப்படி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் பாலில் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. ஏற்கனவே ஏத்தப்பழத்தில் இனிப்பு இருக்குது. இன்னும் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ 5 நிமிஷத்தில் பாருங்கள், நல்லா ஏத்தப்பழம் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 50 கிராம் வெல்லம் ஜாகிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் நல்லா காய்ச்சி ஊற்றிடலாம். அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் போயிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தில் நல்லா வேகட்டும். வெல்லத்தில் வெந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இப்படி நம்ம நேச்சுரலாக வீட்டிலையே செஞ்சு ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் நமக்கு. இது ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. மொத்தத்தில் ஒரு 20-25 நிமிஷம் தான் ஆகுங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்வீட் செய்யணுன்னா நம்ம எப்போதும் பாயாசம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இப்படி நம்ம சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும், நல்ல ரிச்சாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வத்தி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இடையில இப்படி ஒரு ஸ்பூனால் லைட்டாக இப்படி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே எல்லாம் இப்படி எடுத்து கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சுக்கு பவுடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்சு அளவு. இது இப்படி கடைசியில் தான் போடணும். கடைசியில் போட்டால் தான் அது நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஹையில் வச்சு இந்த இந்த வெல்லத்தை எரிய வச்சிடாதீங்க, கசப்படிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும். இப்போ பாருங்கள், கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஆறிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இனிப்பை நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா முறுன்னு நம்ம அப்பளம் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அப்பளம் எல்லார் வீட்லேயும் அப்பளம் இருக்கும். கொஞ்சம் அப்பளம் ஒரு 4-5 அப்பளத்தை பொரிச்சிக்கலாம். பொரித்து அப்பளமும் இந்த பழமும் ஸ்வீட் பழமும் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏத்தப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது. இதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்பளத்தை பொரித்து லேசாக இப்படி ஒரு தட்டு தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்படி பிளேட்டில் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் லீவு டைமில் எப்படி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஸ்பூன் போட்டு இல்லைன்னா ஒரு ஃபோர்க் போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். அவ்வளோ மணமாக இருக்குங்க. அப்படி வீடே அப்படி பாயாசம் ஸ்மெல்ல அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம
ஒரு முள்ளால் இப்படி எடுத்துட்டு இப்படி அப்பளத்தில் இப்படி டச் பண்ணிக்கலாம். அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடுங்க. அப்படி முறுமுறு முறுமுறு முறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக அது பிடிச்சிருக்கும்.